ஆக்ஷன் வந்து சரியாக இல்லை அப்படின்னும் பொழுது உங்க பிளட் சுகர் லெவல் அதிகமாகுது. இந்த சிகிச்சை முறை வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது தான் நல்லது. ஒரு நாள் சிகிச்சை கிடையாது, 35 நாள் வந்து அந்த பேஷண்ட் வந்து தங்கி இந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் வந்து டாக்டர் எஸ் ராமசாமி, இஇசிபி ஸ்பெஷலிஸ்ட். இந்த டயாபெட்டிஸ் அப்படின்னா என்னங்க அப்படின்னீங்கன்னா, சில பேருக்கு வந்து இன்சுலினே இருக்காது. இதை டைப் 1 டயாபெட்டிஸ்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து வேற சிகிச்சையே கிடையாதுங்க. அவங்களுக்கு இன்சுலின் கொடுத்தால்தான் அவங்களுக்கு வந்து அந்த டயாபெட்டிக் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் வந்து பெரும்பாலான பேஷண்ட் வந்து இந்த டைப் 1 கிடையாது, அவங்க டைப் 2. அதாவது டைப் 2ன்றது வந்து இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னே சொல்லலாம். இதுக்கு காரணம் என்னன்னா, இன்சுலினோட அதாவது உங்க செல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இன்சுலின் நார்மலா இருக்கு, ஆனால் அந்த இன்சுலினால உங்க செல்லை ஸ்டிமுலேட் பண்ணி உங்க குளுக்கோஸை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியல. அப்போ வந்து உங்க செல் வந்து இன்சுலினை ரெசிஸ்ட் பண்ணுது, அதோட ஆக்ஷன் வந்து சரியாக இல்லை அப்படின்னும் பொழுது உங்க பிளட் சுகர் லெவல் அதிகமாகுது. அப்போ அதுக்கோட தீர்வு என்னன்னா, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது, பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுறது, வெயிட்டை குறைக்கிறது, எல்லாத்தையும் செய்யும்போது நேச்சுரலாகவே சுகர் லெவல் கொஞ்சம் குறையும். அப்போ ஒரு எக்ஸசைஸ் செய்யும்போது சுகர் குறையும் அப்படின்னா இந்த இஇசிபி சிகிச்சை முறையும் வந்து ஒரு அக்ரஸிவ் எக்ஸசைஸுக்கு ஈக்குவல். ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி 1 மணி நேரம் நீங்கள் சிகிச்சை எடுத்தாலே 8 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி இருக்கும் பொழுது இந்த இஇசிபி சிகிச்சை பண்ணும்பொழுது அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைகிறது. அந்த ரெசிஸ்டன்ஸ் குறைந்தவுடனே என்ன ஆகுதுன்னா, உங்க இன்சுலின் வந்து இப்போ நல்லா ஆக்ட் பண்ண ஆரம்பிக்குது, உங்க செல் எல்லாமே வந்து சுகரை வந்து உள்ள இழுத்துக்கொள்ள முடிகிறது, பிளட்ல வந்து சுகர் டிராப் ஆகும். ஸோ இந்த இஇசிபி சிகிச்சை மூலம் வந்து இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டும் வந்து நிறைய பலன்களை அடைய முடியும். அதாவது வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்ட்லே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியான்றது வந்து பிரெக்னன்ட் லேடிஸ், கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு ஒன்று சொன்ன பிறகு எந்த ஒரு மருந்தோ எந்த ஒரு சிகிச்சை முறையோ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கோ ஒரு மனிதனுக்கோ இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் தெரிந்தாலும், ஆனால் ஒரு குழந்தை உருவான பிறகு அந்த சிகிச்சை எப்படி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிய ட்ரையல் செய்து அது சேஃப்னு சொல்ற வரையும் எந்த சிகிச்சை முறையும் எந்த மருத்துவம் வந்து அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படி பார்க்கும்பொழுது இஇசிபி சிகிச்சை முறையினால வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா இல்லையான்றது யாருக்குமே தெரியாத நாள் வந்து இந்த சிகிச்சை முறை வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது தான் நல்லது. அதாவது வந்து இந்த ஹீல் யுவர் ஹார்ட் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர் இது வந்து ஒரு அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட். ஒரு அவுட் பேஷண்ட்னா வந்து தங்குவதற்கு தேவையில்லை, அந்த சிகிச்சை முறை எடுத்துக்கொண்டு இமீடியட்டாக அவங்க வீட்டுக்கு போயிடலாம். இருப்பினும் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து தங்குவதற்கான வசதியும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய பேஷண்ட் வந்து வெளியூர்களில் இருந்து வராங்க, சில நேரத்தில் வந்து வெளிநாடுகளில் வரை இந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்காக வருகிறார்கள். இதில் என்ன ஒரு சின்ன இதுனா, இது ஒரு நாள் சிகிச்சை கிடையாது, 35 நாள் வந்து அந்த பேஷண்ட் வந்து தங்கி இந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது சில நேரங்களில் அந்த பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருக்காங்க, இருதய செயலிழப்பு இருக்குது, மூச்சு ரொம்ப வாங்குது, நடக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும்பொழுது அவர்களுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்து தங்குவதற்கான அனுமதிக்கப்பட்டு இங்கே ஸ்டே பண்ணி எடுத்துக்கொள்கிறார்கள். மேலும் வந்து எங்கள் பக்கத்தில் அந்த சிகிச்சை இந்த ஹீல் யுவர் ஹார்ட் இஇசிபி சிகிச்சை மையத்தின் பக்கத்திலே வந்து நிறைய கெஸ்ட் ஹவுசஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேஷண்ட் வந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் தங்குறதுக்கான தேவையே கிடையாது, நல்லா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது பக்கத்தில் இருந்து அந்த தங்கி கொண்டு இந்த சிகிச்சையை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்து இங்கே சிகிச்சைன்னு ஆரம்பித்த உடனே வந்து ஒரு 24 மணி நேரமும் அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டுக்காக வந்து எங்களோட ரிசப்ஷனும் டாக்டர்ஸும் இருப்பாங்க. ஸோ ஏதாவது அவர்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் இமீடியட்டாக ஃபோன் கால் மூலம் சொல்லிக்கொண்டு நேராக சென்டருக்கு வந்து எந்த நேரமும் வந்து வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்லது அட்மிஷன் தேவைப்பட்டாலோ இங்கே செய்து கொள்ள முடியும். அதாவது இன்னைக்கு வந்து இந்த இஇசிபி சிகிச்சையை பற்றி வந்து நிறைய பேசணும். ஸோ இந்த இஇசிபி சிகிச்சைன்றது வந்து ஒரு மிக முக்கியமான உயிரை காக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாகும். ஒரு எல்லா இருதய நோயாளியும் இந்த சிகிச்சையை பற்றி நன்கு புரிந்து கொண்டால் அவங்களுக்கு வந்து எந்த சிகிச்சை தேவைப்படும், சர்ஜரியை அவாய்ட் பண்ண முடியுமான்றதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ்கள் இருக்கலாம், இல்லைன்னா இந்த சிகிச்சை முறையை பற்றியோ இல்லைனா வந்து பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி தேவையில்லை, இதை செய்து கொள்ளலாமான்ற நிறைய டவுட்ஸ் வரலாம். அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கிறவர்கள் வந்து கீழே வந்து ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா அந்த லிங்க்ல வந்து நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு தேவையான தகவல்கள் வந்து இமீடியட்டாக கொடுக்க செய்வோம். நன்றி.